அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற காணொளி, ஒரு சமுதாய அக்கறையும், சமுதாய பொறுப்பும் உள்ள ஒரு காணொளிய நம்ம பதிவிடுறோம். ஏன்னா, ஒரு தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவனாகவும், மேலும் தென் மாவட்டத்தில் எந்த ஒரு கலவரங்களும் வராம இருக்குன்னு நினைக்கின்ற கோடிக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில நானும் ஒருவனா இருந்து இந்த வீடியோ போடுறேன். என்னங்க டைட்டில் கோவை மாணவியின் பாலியல் வழக்கு குற்றவாளிகளும், தென் தமிழகத்தில் சாதிக் கலவரத்தை தூண்டும் சமூக விரோதிகளும் சொல்லி போட்டிருக்கீங்க. ஆனா 2க்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் மனசுல எழும். ஒரு 2 நாளாவே ரொம்ப ரொம்ப ஸ்டேட் இஷ்யூவா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இந்த கோவையில ஒரு மாணவி தன்னுடைய ஆண் நண்பருடன் இரவு 11 மணிக்கு கொடிசியா மைதானத்துக்கு பின்புறமாக உள்ள அந்த அ ஒரு காட்டுப்பகுதி மாரி இருக்கின்ற ஒரு இடத்துல போயி, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கூட்டி போன பையனையும் தாக்கியிருக்காங்க ஒரு 3 பேரு. மிகப்பெரிய ஒரு கொடுஞ்செயலாக பார்த்தீங்கன்னா, 2 நாட்களாக அனைத்து அரசியல் கட்சிகளும் கண்டன அறிக்கைகளும், போராட்டங்களும் போய்க்கிட்டு இருக்கு. இந்த வழக்குல நடந்த உடனே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 16 நேரம், 18 மணி நேரத்துக்குள்ள காவல்துறை சம்பந்தப்பட்ட 3 பேரையும் அவர்களுடைய வண்டி நம்பர வச்சு ட்ரேஸ் பண்ணி புடிச்சுட்டாங்க. 3 பேரையும் பார்த்தீங்கன்னா, புடிக்க போற டயத்துல அவங்க தாக்குதல் நடத்துறப்ப பதிலுக்கு காலுக்கு கீழ சுட்டு அந்த 3 பேரையும் புடிச்சிருக்காங்க. 3 பேருமே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. 2வது இன்னைக்கு இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 பேரோட புகைப்படம் வெளியிடப்படவில்லை. அவர்கள் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், கோவில்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு வருந்தத்தக்கன்றதை விட பாத்தீங்கன்னா பொதுமக்களை கொந்தளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இது பாக்குறாங்க. ஏன்னா ஒரு 4 மணி நேரமாக தொடர்ச்சியா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த 3 பேரும் சேர்ந்து பாலியல் வன்முறை செஞ்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு வலியும் வேதனையோட அந்த பொண்ணு அந்த டயத்துல கத்திருக்கோம். எத்தனை பேர்த்த கூப்பிட்டுருக்கோம். யாருனாலும் ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு இடம். உடனே இந்த போராளிகள் இந்த பெண்ணியவாதிகள், போராளிகள், கருப்பு சட்டை, அந்த சட்டை, இந்த சட்டை இதெல்லாம் சேர்ந்துகிட்டு அது பெண்ணுடைய சுதந்திரம். அவள் எப்ப வேணா செல்வாள், எங்க வேணா செல்வார், யார் கூட வேணா செல்வார், நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமான கேள்விகளை முன் வச்சிட்டு இருக்காங்க. ஒரே விஷயம், உங்க வீட்டுல ஒரு அக்காவோ, உங்களுடைய தங்கையோ, இல்ல உங்க மனைவியோ இந்த மாதிரி ஒரு ஆண் நண்பரோடு போறேன்னு சொல்றத அனுமதிப்பீங்களா? அனுமதிச்சாலும் இரவு செல்வதற்கு அனுமதிப்பீங்களா? இரவு செல்வதற்கு அனுமதித்தாலும் 11 மணிக்கு மேலே ஆளில்லாத ஒரு அத்தான காட்டுக்குள்ள 2 பேரும் போறத அனுமதிப்பீங்களா? அனுமதிக்க மாட்டாங்கல்ல. அப்ப அது தவறான விஷயம் தானே. அந்த தவறான விஷயத்த ஒரு பொண்ணு செஞ்சதை ஒரு மென்ஷன் பண்ணி சொன்னாங்கன்னா, அதை கேட்கிற கேள்வி பக்குவத்தை என்னன்னு புரிஞ்சுக்கிறாம ஏன் அந்த கேள்வி கேட்டவங்க கொச்சைப்படுத்துறாங்க? ஒரு அக்காவோ தங்கச்சியோ, என்னுடைய நல்ல குடும்பத்தை பிறந்த எந்த வீட்லயும் சரி, ஒரு அக்காவோ தங்கச்சியோ என்னோட ஆண் நண்பரோட நான் இந்த மாதிரி ஒரு காட்டு பகுதியில ஒரு சமூக விரோதிகள் குடிக்கிற இடத்துல நான் போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்துருன்னு சொன்னா எந்த தாய் தந்தை விடுந்து அனுமதிப்பாங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு கமிஷனர் ஐயாவை கூட பாத்தீங்கன்னா ஒரு தகவல் சொல்றாப்புல, அது அந்த பொண்ணோட பிரைவசி நம்ம கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய டியூட்டியில அந்த யூனிஃபார்ம்ல இருக்க சொல்றாப்புல. அதே கமிஷனருக்கு போன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி என்னோட ஆண் நண்பரோட நான் இந்த மாதிரி இந்த காட்டு பகுதியில ஒரு 11 மணிக்கு நான் பேச போறேன்னு சொல்லி அவரோட அனுமதி கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? அது உன்னோட பிரைவேசிமா, போயிட்டு வாமா நான் சொல்ல போறாரு. என்ன சொல்லுவாப்புல, ஏமா இந்த மாதிரி போறீங்க, நீங்க எங்கேயாவது ஒரு சிட்டிக்குள்ள எத்தனையோ காஃபி இருக்கு, ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க உட்காந்து சாப்பிட்டே பேசுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தானே அனுமதிப்பாங்க. ஒரு போலீஸ் சொன்னா என்ன சொல்லுவாங்க? காவல்துறை போன கேள்வி நீ எதுக்கு அங்க போனதான் கேட்பாங்க. அது என்கொயரி. அது ஒரு நியாயமான கேள்வி. ஒரு சராசரி ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும், ஒரு அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் தங்கைக்கும் அக்காவுக்கும் வருகின்ற ஒரு பொறுத்துக்க முடியாத ஒரு கேள்வி அது. சோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது கண்டிப்பா குற்றம் சாட்டப்பட்ட அந்த 3 பேருமே ஐடென்டிபிகேஷன் பரேடு பண்ண போறாங்க. பரேடு பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஐடென்டிஃபை பண்ணிச்சுன்னா அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட் நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்தின் மூலமாக மரண தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கொடுக்க போறாங்க. இது பாத்தீங்கன்னா காவல்துறையும், நிர்வாகத்துறையும், நீதித்துறையும், அரசியல்வாதிகளும் அது தமிழக அரசும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த விஷயம் நடந்த உடனே இவர்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்து கண்டு தெரிந்த உடனே, இவர்களுடைய பேர் தவசி, காளி இந்த மாதிரி பேர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சில முகநூலில் இருக்கிற வன்மம் பிடித்த சாதியவாதிகள் என்ன செய்யறாங்கன்னா, இவங்க 3 பேருமே முக்குளத்தோரு, பேரை பாத்தீங்களா, சிவகங்கை, இவர்கள் மீது ஏற்கனவே கொலைகேஸ் இருக்கு, இவங்கதான் பாத்தீங்கன்னா ஒரு வெட்கமே இல்லாம கூச்சமே இல்லாம குற்றப்பரமை சட்டத்தை அமல்படுத்தணும் சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா
ஒரு 2 நாட்களாக சமூக வலைதளங்கள்ல கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு நேரடியாகவே தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இவர்கள் அப்படின்னு சொல்லி ஃபேக் ஐடியிலும் சரி, சில அரசியல் கட்சியில் இருக்கிற சில என்ன சொல்றது, கொஞ்சம் கூட வந்து சமூக பொறுப்பு இல்லாத ஒரு வண்ணவாதிகள் வந்து பதிவிடுறாங்க நேரடியாவே. அது மட்டுமோட நிக்காம அண்ணன் இசக்கித் ராஜா தேவருடைய அந்த பிஎம்டி கட்சியுடைய லெட்டர் பேடை வந்து பயன்படுத்தி அந்த லெட்டர் பேட்ல எடிட் பண்ணி எங்க 3 சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து நீங்க சுட்டு பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாம அறிக்கை விட்ட மாதிரி வந்து அதை போடுறாங்க. ஆனால் அதாவது இன்னைக்கு இந்த சாதி அந்த சாதியும் கிடையாது, எல்லாருமே எல்லா ஜாதியிலும் எல்லா மதத்திலும் எல்லா இனக்குழுவிலும் ஒரு கொலகாரனோ இல்ல ஒரு கஞ்சா விற்கிறவனோ இல்ல குற்றம் செய்த சம்பவத்தில் ஈடுபடுவர்களோ இல்ல வந்து இந்த மாதிரி வந்து பாலியல் வன்புணர்வு செய்கின்றவர்களோ அனைத்து சாதியிலுமே இருக்காங்க. இவங்க அவங்க கிடையாது, எல்லா சமுதாயத்திலுமே இருக்காங்க. அப்படின்னு தனியா குறிப்பிட்டு இந்த சமுதாயம் தான் சொல்றதுக்கு உண்டான வந்து சாத்தியக்கூறு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சரி உண்மையிலேயே அந்த 3 பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தானா, அவங்க 3 பேருமே தேவர் சமுதாயம்னா அதுவும் கிடையாது. 3 பேருமே வேற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அந்த 3 பேருக்கும் வந்து எந்த சம்மதமும் கிடையாது சாதி ரீதியாக. அதே போல அந்த பெண்ணை கூட்டு சென்றவரும் தேவர் கிடையாது, பாதிக்கப்பட்ட பொண்ணும் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் கிடையாது, கைதான 3 பேருமே தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் கிடையாது. 3 இதுலயுமே எந்த இதுலயுமே வராத ஒரு சமுதாயத்தின் பேரை பயன்படுத்தி கொண்டு எப்படி இந்த பரிதாபம் சுதாகர் இந்த கோபி இந்த டிராவிட் உள்ளிட்ட ஒரு நண்டு சிண்டுகள் அல்லு சில்லுகள் எப்படி அன்றைக்கு இந்த மிளகாய் பொடி வீரன் சொல்லி அந்த இது பதிவு செய்தார்களோ இப்போது வரை அந்த மிளகாய் பொடின்னு சொல்லிதான் வந்து இந்த சமுதாயத்தை வந்து சீண்டு கொண்டிருக்கிறார்கள் தென் தமிழத்தை சேர்ந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினர். எல்லாரும் கிடையாது, குறிப்பிட்ட பேர் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சமூக பொறுப்பு இல்லாம அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டாங்க இந்த 3 தற்கூறிகளுமே. இன்னைக்கு அதே போல சம்பவம் நடந்து காவல்துறை தெரியறதுக்கு முன்னாவே இவங்க வெத்தலையில மை போட்டு பார்த்துட்டாங்க. எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான ஒரு புத்தி உள்ளவர்கள், கீழ்த்தரமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிறப்பால வந்து வந்திருப்பாங்க. இவங்க யோசித்து பாருங்க, கொஞ்சமா சமுதாய பொறுப்பு வேணாமா? தென் தமிழகத்துல இன்னைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் சரி, சிவகங்கை மாவட்டத்திலும் சரி, புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சரி, திருநெல்வேலி மாவட்டத்திலும் சரி, திருநெல்வேலி கூட பரவாயில்ல, இந்த ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை இந்த 3 வறட்சியான மாவட்டம். இந்த மாவட்டத்துல வந்து விவசாயம் இருக்கா? கிடையாது. இந்த மாவட்டத்துல வந்து தொழில் வளர்ச்சி இருக்கா? கிடையாது. இந்த மாவட்டத்தில் என்னதான் இருக்கு? பஞ்சம் பிழைப்பதற்காக வெளி மாவட்டத்தை தான் செல்ல வேண்டிய ஒரு கால சூழ்நிலை இருக்கு, இல்ல வெளிநாடு தான் போக வேண்டியன்ற அந்த கால சூழ்நிலை இருக்கு. மோஸ்ட்லி இங்க 3 மாவட்டத்தில் இருக்கிற தேவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் 70% இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், அரபு எமிரேட்ஸ் அந்த சைடு ஃபுல்லா தான் போயிருக்காங்க. ஏன்னா இங்க விவசாயம் கிடையாது, தொழிலும் கிடையாது. அப்படி இருக்கிறவங்க அவங்களுக்கு இருக்க ஒரே சான்ஸ் அந்த பாஸ்போர்ட் தான், இந்த வெளிநாடு செல்ல வேண்டியதுதான். அவங்க மேல வந்து கேஸ கொடுத்து பிசிஆர் கேஸ கொடுத்து இந்த மாதிரி வந்து தூண்டி விட்டு எவ்வளவு தூரம் வந்து மலிவான ஒரு அரசியல் செய்யறாங்கன்னு சொல்லி பாருங்க. இதே டயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயம் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பேரலா வந்து பாத்தீங்கன்னா தேவருடைய புகைப்படம் வைக்கக்கூடிய பசுமன் தேசிய கழகத்தினுடைய அந்த கட்சி கொடிய கட்டிட்டு போனனால அந்த வண்டியை நிப்பாட்டி அடிச்சு நொறுக்கி உள்ள தாக்குதல் நடத்த போய் குழந்தைகளையும் பெண்களையும் தாக்குறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நாங்க வந்து பாண்டிய பரம்பரை எழுதிக்கிறாங்க. வெக்கமே இல்லாம எந்த பாண்டிய மன்னர் வந்து ரோட்ல ஒரு அப்பாவே செல்லக்கூடிய ஒரு குழந்தையும் பெண்ணையும் தாக்குறாங்க? எங்க தாக்கியிருக்காங்க? ஜெராக்ஸ் பாண்டியர்கள் தான் இவங்க எல்லாருமே இருந்த. அதே போல இதே டயத்துல இன்னொன்னு நடக்குது. இளமனூர்ல வந்து பாத்தீங்கன்னா அனுமதி இல்லாம ஒரு பதாகையை வந்து ஊண்ட போறாங்க. அதுல வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது, ஒரு உள்ளூர் பிரச்சனை. அதை வந்து ராம்நாடு மாவட்டம் வரைக்கும் வந்து சிவகங்கையில இருந்து ராம்நாடு வரைக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு போலியா போராட்டம் நடத்தி இன்னைக்கு 115 பேர் மேல வந்து எஃப்ஐஆர் ஆயிருக்கு. இந்த 115 பேர் இது தேவர் சமுதாயமோ தேவேந்திர சமுதாயம் எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, இந்த 115 பேரும் இனிமேல் வெளிநாடு போக முடியாது, அரசு வேலைக்கும் போக முடியாது. எல்லாரோட பாஸ்போர்ட்டும் முடக்கப்பட்டிருக்கு. அதை கொண்டு போய் இந்த எஸ்பி ஆபீஸை கொடுத்து வந்திருப்பாங்க. எவ்வளவு பெரிய அசிங்கமான விஷயம் சொல்லுங்க நீங்க. ஆக தயவு செய்து வந்து ஒரு சமூக பொறுப்போட காவல்துறை உற்று நோக்கி இது போன்ற ஐடிகளை வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் பண்ணி அதை அட்லீஸ்ட் பிளாக் பண்ணாவது பார்க்கணும். இன்னைக்கு வரைக்கும் பாண்டி நிலான்ற ஒரு கேவலமான ஒரு பிறப்பில் பிறந்த ஒருத்தன் வந்து ஃபேக் ஐடி ஓபன் பண்ணி வச்சு எவ்வளவு தூரம் 2 சமுதாயத்துக்குள்ள வந்து தீயை மூட்டிடுமோ அவ்வளவு செஞ்சுட்டு இருக்கான். இன்னைக்கு இருக்க இந்த ஐடி ஆக்டிவிட்டி தான் இருக்கு. இந்த ரகுபதி பாண்டியன் ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் இந்த சமுதாயத்தோட 2 சமுதாயத்தையும் தூண்டி விட்டு கலவரம் ஏற்படுறதுக்கு என்னென்ன வழியை செய்யறானோ அதையும் இருந்தாலும் செஞ்சுட்டு தான் இருக்க. எந்த நடவடிக்கையும் இல்லை.
ஆக தயவு செய்து மாவட்ட நிர்வாகமும் சரி, மாவட்ட காவல்துறையும் சரி, ஏதோ இந்த எலெக்ஷன் வரப்போற நேரத்துல, தேர்தல் நெருங்குகின்ற நேரத்துல இவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதிய கலவரத்தை தூண்டுவதற்கு சில முக்கியமான நபர்கள் வந்து முகநூல் வழியாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு 2 சமுதாயத்தையும் தூண்டிவிட்டு, இளைஞர்களின் மனநிலை தூண்டிவிட்டு இவ்வளவு பெரிய சாதி கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையும் சரி, சிவகங்கை மாவட்ட காவல்துறையும் சரி, திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையும் சரி, இந்த 3 மாவட்ட காவல்துறையும் தயவு செய்து உங்களுக்குள்ள 3 மாவட்டத்திலயும் வந்து ஒற்றுமையா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பைன் பண்ணி இந்த மாதிரி சமூக விரோதிகளை வந்து நோட்டமிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து வெளியிடாம பாத்துக்கோங்க. இந்த தேர்தலுக்காக சில கட்சிகளும் இது வந்து சம்பந்தப்பட்டிருக்குமோன்னு சொல்லி ரொம்ப ஐயம் ஏற்படுகிறது. தயவு செய்து 3 மாவட்ட காவல்துறையுடைய கண்காணிப்பாளர்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், கெஞ்சி கூட கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து வந்து இது போல சாதிய கலவரத்தை தூண்டுகின்ற இந்த ஐடிகளையும் சமூக வலைதளங்களையும் முடக்குமாறு இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்ம சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் தயவு செய்து ரியாக்ட் பண்ணாதீங்க. இந்த சமூக வலைதளத்துல இவங்க போறதுனால, இவங்களை கேவலப்படுத்துறதுனால நம்மளோட சமுதாயம் எந்த இடத்துலையும் கீழே போகவே போடாது. நீங்க உங்களுடைய நோக்கம் ஒரு அரசு வேலையிலேயோ இல்ல அரசு வேலை கிடைக்கவில்லை என்றால் ஒரு தனியார்லயோ இல்ல ஒரு வெளிநாட்டிலேயோ நல்லபடியாக சம்பாதித்து உங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை அடுத்த படிநிலைக்கு கொண்டு சென்றாலே சமுதாயம் தானாக முன்னேறும். உங்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சி தான் இந்த சமுதாயத்தின் வளர்ச்சி. உங்கள் குடும்பத்தினுடைய முன்னேற்றம் தான் இந்த சமுதாயத்தின் முன்னேற்றம். உங்களுடைய அரசு வேலை தான் இந்த சமுதாயத்தின் முன்னேற்றம். உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் தான் இந்த சமுதாயத்தின் முன்னேற்றமே தவிர இது போல ஐடிகளுக்கு பதில் சொல்லியோ, இது போல நபர்களுக்கு பதில் சொல்லியோ, இது போல நபர்களை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பதோ நம்மளுடைய நோக்கமும் அல்ல. நாம் முன்னேறவும் முடியாது. அதற்குன்னு சில நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் இருக்காங்க. அவங்க இறங்கி இதை பார்த்துக்கோங்க. நீங்க படிக்கிற வேலை மட்டும் பாருங்க. படிக்கிற வேலையை பாருங்க. அரசு வேலைக்கு போற வேலையை மட்டும் பாருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப வந்து சென்சிட்டிவா இருக்க டைம் நம்ம ரியாக்ட் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா அந்த சிவகங்கையில அந்த 3 பேர்த்துக்குமே வந்து அவங்க குற்றவாளி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கதான் போது. அதையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த சாதியும் தேடாதீங்க, விட்டுருங்க. எந்த ஜாதியான இருண்டு போட்டும், அது நம்ம சமுதாயம் கிடையாது. சவுத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்சிட்டிவா இருக்கக்கூடிய இந்த 2 சமுதாயமே கிடையாது. அந்த 3 குற்றவாளிகளுமே தயவுசெய்து வேலையை பாருங்க. இது ஓன் ஜாதி ஏன் ஜாதி அப்படின்னு சொல்லி வந்து போட்டி வந்து போடாம பொய்யான தகவலை பரப்பாம வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அமைதியா இருங்க. 2 சமுதாயமே கிடையாது குற்றவாளிகள். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இத்தோட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அவரவர் படிக்க வேண்டிய வேலையை மட்டும் பார்ப்போம். அவரவர் தங்களுடைய குடும்பத்தை முன்னேற்ற வேலையை மட்டும் பார்ப்போம். வெற்றிவேல் வீரவேல். நன்றி.